குவாலிட்டி. ஒரு ஸ்பெர்ம் வந்து குட் குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸ் நீங்க எப்படி டாக்டர் பிரிக்கிறீங்க? முதல்ல நம்ம அவங்க ஒரு நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைடு மவுத்து கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க முழுமையாக கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா யூரின் மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணக்கூடாது, நல்ல குவாலிட்டி கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணணும். முழுமையாக கலெக்ட் பண்ணணும், ஏதாவது கொஞ்சத்தை விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ண பிறகு ஒரு 1 ஹவருக்குள்ளே அது வந்து ஃபுல்லாக லிக்விட் ஆகிடணும். திக்காக லிக்விஃபை ஆகாமல் கட்டியாக ஒரு சொலிடிஃபைடாக இருந்ததுன்னா அது வந்து ப்ராப்ளம் இருக்குது, லிக்விஃபேக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து அதை மெஷர் பண்ணணும். 1.4 ml மேலே ஒரு 5 ml இருந்தால் நார்மல். 5 ml மேலே இருக்கலாம், இருந்தால் அதை பாலிசூஸ்போமியா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்து வந்து அடர்த்தியை பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஸ்டிக்கில் தொட்டு இப்படி மேலே தூக்கணும்னா அந்த நூல் மாதிரி வர்றது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அவ்வளோதான் வரணும். அதுக்கப்புறம் பிரேக் ஆகிடணும். இல்லை அது அப்படி நூல் மாதிரி நீண்டமாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா விஸ்காசிட்டி அதிகம், திக்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு pH பார்ப்போம். pH வந்து 7லேருந்து 8க்குள்ளே இருக்கணும். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அணுக்களுடைய எண்ணிக்கை தெரியும். எண்ணிக்கை வந்து 1 ml திரவத்தில் 15 மில்லியன்ஸ் இருக்கணும். அதாவது 1.5 கோடி அணுக்கள் இருக்கணும். 3.9 கோடி, அதாவது 3,90,00,000 அணுக்கள் இருக்கணும். 39 மில்லியன்ஸ் அப்படின்னு அந்த மெட்ரிக்கில் சொல்லுவோம்.